ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வென் டயக்ராம் வந்து பார்க்க போகிறோம். வென் வரைபடம். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு வென் டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், இதில் மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் அப்படி இருக்காங்க. அதுக்கு நம்ம வென் டயக்ராம் எப்படி வரையும் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இதுக்கு நம்ம எந்த மாதிரி வென் டயக்ராம் வரையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், மருத்துவர் அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க, பொறியாளர்கள் அப்படிங்கிறது பின்னு வச்சுக்கோங்க, வழக்கறிஞர்கள் அப்படின்னா சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, தனித்தனியாக இருக்குது. எதுக்கு இது தனித்தனியாக இருக்குது? கண்டிப்பாக மருத்துவர் வந்து ஒரு பொறியாளராக இருக்க முடியாது, பொறியாளர் வந்து வழக்கறிஞராக இருக்க முடியாது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு தொடர்புமே இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக, அதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம வென் டயக்ராம் வரையணும், எந்த ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. மருத்துவர் கண்டிப்பாக ஒரு பொறியாளராகவோ வழக்கறிஞராகவோ இருக்க முடியாது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வென் டயக்ராம் வரையப்படுறோம். அந்த வென் டயக்ராமுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவே இந்த வென் டயக்ராம் தனித்தனியாக அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை வந்து பார்ப்பாங்க. இதுவே இந்த வென் டயக்ராம், அதாவது அந்த வென் டயக்ராம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்குள்ளே வந்து அடங்கும் அப்படிங்கிறது. இதில் வந்து பாருங்கள், இந்தியர் அப்படின்னா அந்த இந்தியருக்குள்ளே மனிதன் அடங்குவான், மனிதனுக்குள்ளே ஆண் பெண்கள் அடங்குவாங்க, இப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து அந்த வென் டயக்ராம் வந்து பாருங்கள், பகுதியளவு ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்பு இருக்கும். இதில் ஆசிரியர்கள் அப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆண்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இதில் ஏதாவது ஒரு பாதி வந்து ஒரு பாடகராகவும் இருக்கலாம், அந்த ஆண்கள் வந்து பாடகராகவும் இருக்கலாம், ஒரு ஆசிரியராகவும் இருக்கலாம், ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிற மாதிரி. அதேமாதிரி இதில் வந்து ஏதாவது ரெண்டு மட்டும், ஒன்று வந்து ஒரு பெருசாக இருக்கும், மனிதன் அப்படிங்கிறவங்க ஆண் பெண் இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு பென்சில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கலாம். ஓகேவா, இதுக்குள்ளே அடங்குச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கனெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கும் பகுதியில் வந்து ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதுவே வந்து ஒரு பெருசு இருக்கும், அதில் வந்து இப்போ இந்தியா அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இதில் ஒரு 2 மாநிலங்கள் இருந்ததுன்னா அந்த 2 மாநிலங்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. அதனால் நம்ம 2 வரைபடம் வந்து இப்படி வரையும். ஓகேவா, அதாவது நமக்கு ஒரு 3 கொடுத்துருவாங்க, அது நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா, தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வரைபடம் வந்து வரையப்படுறோம். இதுவே இந்த 3 மாதிரி இதுவே இந்த ரவுண்டுக்கும் இதுக்கு வந்து இதில் தொடர்பு இருக்கும், இதுக்கு வந்து இதில் வந்து தொடர்பு இருக்கும். ஓகே, ஒருவேளை இதில் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு இருக்கா, இது வந்து ஃபுல்லாக ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. ஆசிரியரில் வந்து ஒரு ஆண்கள் இருக்கலாம், ஆண்கள் வந்து ஒரு பாடகராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இது வந்து 3க்குமே கொஞ்சம் தொடர்பு இருக்கும். அப்படிங்கிற பட்சம் நம்ம இந்த மாதிரி வென் வரைபடங்கள் வந்து வரைவோம். ஓகேவா, இப்போ கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இந்த வென் வரைபடங்கள் எப்படி வரைகிறோம். இப்போ மருத்துவர்கள் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. அப்போ நம்ம என்ன வரைபடம் வரைவோம், 3மே தனித்தனியாக இருக்கிற மாதிரி வரைபடங்களை வரைவோம். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம ரவுண்டை வந்து பார்க்க பாருங்கள், மேஜை, நாற்காலி, மரச்சாமான்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், மேஜை, நாற்காலி, மரச்சாமான்கள். மரச்சாமான்லேருந்து அந்த மேஜையும் வருது, நாற்காலியும் வருது. அப்போது மரச்சாமான் அப்படிங்கிறது ஒரு பெரிய வட்டத்தை வரைஞ்சுங்க. மேஜைக்கும் நாற்காலிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வராது, ஆனால் என்னது தனித்தனியாக அந்த ரெண்டுமே. இது வந்து மேஜை. ஓகேவா, மேஜை, இது வந்து நாற்காலி. இந்த மேஜையும் நாற்காலியும் இந்த மரச்சாமான்லேருந்து தான் வருது. அப்போ அந்த மரச்சாமானுக்குள்ளே தான் அந்த மேஜையும் நாற்காலியும் வரணும். அதுக்காக அந்த பெரிய ரவுண்டு வந்து போட்டிருக்கேன். இந்த ரெண்டுக்குமே எந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ இது பாருங்கள், நொடிகள், நிமிடங்கள், மணிகள் அந்த மாதிரி வருது. ஓகேவா, மணி அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நமக்கு வந்து என்னது நிமிடம் வருது, நிமிடத்துக்குள்ளே தான் நொடி அப்படிங்கிறது வருது. ஓகேவா, அது வந்து அந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் வருது. ஓகேவா, மணிக்குள்ளே தான் நிமிடம் இருக்குது, நிமிடத்துக்குள்ளே தான் நொடிகள் இருக்குது. அந்த உள்ளே இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ரவுண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கான பேசிக்ஸ் வந்து அந்த ரவுண்ட்ஸில் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கொஸ்டினாக வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள், சமூக விரோதிகள், திருடர்கள், மிரட்டுபவர்கள் அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ரவுண்டு வந்து கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை சமூக விரோதிகள், திருடர்கள், மிரட்டுபவர்கள், இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படி பார்க்கணும். ஓகேவா, திருடர்கள் அப்புறம் மிரட்டுபவர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சமூக விரோதியாக தான் இருக்க முடியும். ஒரு திருடனாக இருக்கட்டும், மிரட்டாக இருக்கிற ஒரு சமூக விரோதியாக தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய இது வந்து சமூக விரோதி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏ அப்படிங்கிறத வச்சுக்கலாம், திருடர்கள் அப்படிங்கிறத பின்னு வச்சுக்கலாம், மிரட்டுவர்கள் வந்து சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ ஏ வந்து நம்ம சமூக விரோதிகள், அதுக்குள்ளே தான் அந்த திருடர்களும் இருப்பாங்க, மிரட்டுபவர்களும் இருப்பாங்க. ஆனால் என்ன, திருடர்களும் மிரட்டுவர்கள் வந்து எப்படி தனித்தனியாக இருப்பாங்களா, ஒன்றா இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக திருடுறவங்க வந்து மிரட்டுறவங்களாகவும் இருக்கலாம், மிரட்டுறவங்க வந்து திருடவர்களாகவும் இருக்கலாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையவங்க தான். அப்போது இந்த திருடுறவங்க மிரட்டுறவங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையவங்க, அந்த 2 பேருமே ஒரு சமூக விரோதிகள் தான். ஓகேவா, அதனால் ரவுண்டு வந்து இப்படி வரும். அப்போ பிசி. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து எதில் பொருந்தது, நமக்கு வந்து இந்த இதில் வந்து பொருந்தது ஆப்ஷன் வந்து இ. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள், இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எந்த குழு வந்து சரியாக காண்பிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துட்டாங்க, எந்த வரைபடம் வந்து கரெக்டாக இருக்கும்னு கேட்டாங்க. ஆனால் இதில் வரைபடம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வரைபடத்துக்கு இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இந்த 4 ஆப்ஷன்
இப்போ பாருங்கள் நாடு, மாநிலங்கள், மாவட்டங்கள். இது வந்து நம்ம என்னது ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நாடு ஒரு வெண்படம் வரைவா. நாட்டுக்குள்ளே தான் மாநிலங்கள் இருக்கும், மாநிலத்துக்குள்ளே தான் மாவட்டம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த வரைபடம் இதுக்கா இந்த ஏ வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது, இந்த வரைபடம் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் மாநிலங்கள், மாவட்டம், யூனியன் பிரதேசம் வருது. அப்போ பாருங்கள் மாநிலத்துக்குள்ளே தான் மாவட்டம் இருக்கும், யூனியன் பிரதேசம் தனியாக இருக்கும். அப்போது இது வந்து மாநிலம்னு வச்சுக்கிட்டோம், மாவட்டம் வந்து உள்ளே இருக்கும், யூனியன் பிரதேசம் வந்து தனியாக இருக்கும். அப்போது இதுதான் வந்து பொருந்துது. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். இருந்தாலும் மற்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இது பாருங்கள் மிருகங்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் ஆண் பெண் இருபாலினம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மிருகங்கள் இது எல்லாமே ஒரு உயிரினத்தை அப்படிங்கிறது வந்து குறிக்குது. ஓகேவா? மிருகங்கள் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்குள்ள ஆண் பெண் அப்படிங்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் 2 பேருமே இருபாலினங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால 2மே தொடர்பு கொண்டிருக்கோம். ஓகேவா? அப்போது இது வந்து வராது. அடுத்து பாருங்கள் மிருகங்கள், பூச்சிகள், கரப்பாம்பூச்சிகள். பூச்சிகளுக்குள்ளே தான் கரப்பாம்பூச்சி இருக்கும், ப்ளஸ் மிருகங்கள் அப்படிங்கிறது அது ஒரு உயிரினம். ஓகேவா? அப்போ இதுவும் வந்து நமக்கு வராது. ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்த கொஷின் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளே யோசிக்கணும். இந்த வெண்படங்கள் வரைபடம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பூக்கள், ஆடைகள், வெள்ளை. இதில் எது வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பூக்கள், வெள்ளை, ஆடைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆடைகள் வந்து வெள்ளை கலரில் இருக்கலாம், பூக்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கலாம். அப்போ பாருங்கள் வெள்ளை அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்குது. ஓகேவா? அப்போது ஆடைகள் வெள்ளை கலர்லையும் இருக்கலாம், பூக்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெள்ளை கலர்லையும் இருக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இது வந்து நம்ம இப்படி வெள்ளை அப்படிங்கிறது வந்து நம்ம சீன்னு வச்சுக்கணும். இது வந்து பூக்கள் அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆடைகள் அப்படிங்கிறது பி. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளே குறிச்சிக்கணும். இதில் வந்து எதுவுமே குறிக்கலை, ஆப்ஷன் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இந்த மாதிரி குறிச்சிக்கணும். ஓகேவா? அப்போ சி அப்படிங்கிறது வெள்ளை. அந்த வெள்ளையில் வந்து பூக்கள், ஆடைகள் வந்து வெள்ளை கலர் பகுதியளவு இருக்கலாம், அந்த பகுதியளவு பூக்கள் வந்து வெள்ளை கலர்லையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ இந்த பாருங்கள் திமிங்கலங்கள், மீன்கள், முதலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு எதுக்காக ஏதாச்சும் ஒன்று திமிங்கலங்கள் வந்து மீனாக இருக்க முடியுமா, மீன்கள் வந்து முதலைகளாக இருக்குமா? இருக்க முடியாது. எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக தான் இருக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு பி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ நேரம் வெண் வரைபடத்தை வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கீழே உள்ள வரைபடத்தில் சதுரம் வந்து பெண்களையும், வட்டம் வந்து உயரமான மனிதர்களையும், முக்கோணம் வந்து டென்னிஸ் வீரர்களையும், செவ்வகம் வந்து நீச்சல் வீரர்களையும் வந்து குறிக்குது. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க சதுரம் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். சதுரம் வந்து பெண்களை வந்து குறிக்குது. ஓகேவா? வட்டம் வந்து உயரமான மனிதன், இப்படி எழுதி வச்சுக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். முக்கோணம் அப்படிங்கிறது வந்து யாரை? டென்னிஸ் வீரர்களை வந்து குறிக்குது, டென்னிஸ் வீரர்கள். அடுத்தது வந்து செவ்வகம் வந்து நீச்சல் வீரர்களை வந்து குறிக்குது. ஓகேவா? அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் செவ்வகம், சதுரம், முக்கோணம், வட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இதோட கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இப்போது டென்னிஸ் விளையாடாத ஆனால் உயரமான நீச்சல் வீராங்கனைகளை எந்த எழுத்து குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது? டென்னிஸ் விளையாடக்கூடாது, டென்னிஸ் விளையாடாது. அப்போ இதில் டென்னிஸ் அப்படிங்கிறவங்க வந்து யார்? முக்கோணம். அடுத்து இதில் வந்து யார் எந்தெந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க? டென்னிஸ் விளையாடாதவர்கள் யார்? முக்கோணம். முக்கோணத்தில் உள்ளது வந்து வரக்கூடாது. ஓகேவா? முக்கோணத்தில் வரக்கூடிய லெட்டர் வந்து வரக்கூடாது, ஏன்னா டென்னிஸ் விளையாடாதவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆனால் உயரமான நீச்சல் வீராங்கனை, உயரமானவங்க வந்து எதில் இருக்காங்க? வட்டத்தில் இருக்காங்க. அப்போது வட்டத்தில் உள்ளவங்க வரணும். அடுத்து வீராங்கனை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னது? நீச்சல் வீராங்கனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீச்சல் வீராங்கனை வந்து என்னது? செவ்வகத்தில் இருக்கவங்க தான் வரணும். ப்ளஸ் பாருங்கள் வீராங்கனை அப்படிங்கிறது கொடுத்துருக்கறதுனால ஒரு பெண்ணை தான் குறிச்சிருக்காங்க. அதுவும் அப்போது சொல்லாமல் நமக்கு ஒரு சதுரத்தில் வரவங்க வரணும். ஓகேவா? அந்த சதுரம் கண்டிப்பாக இது கூட வந்து இந்த என்னது இது கூட வந்து ஆட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ அந்த மாதிரி முக்கோணத்தில் வராதது. ஓகே, இப்போ வந்து நமக்கு முக்கோணம் அப்படிங்கிறது வந்து இந்த லெட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த முக்கோணத்தில் உள்ள லெட்டரை வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ஓகேவா? இந்த ஏஆர் இருக்கட்டும், அது வந்து நமக்கு சதுரத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, செவ்வகத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த லெட்டரை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து நமக்கு மீதி இருக்கிறது என்னது? வட்டமும் செவ்வகமும். வட்டத்துக்குள்ளேயும் செவ்வகத்துக்குள்ளேயும் காமனாக இருக்கிற லெட்டரை மட்டும் எடுங்க. ஏன்னா நமக்கு சதுரம் வேண்டாம், நமக்கு வந்து வட்டத்துலேயும் செவ்வகத்தில் உள்ள என்னென்ன லெட்டர்லாம் இருக்குது, வட்டத்துலேயும் இருக்கணும் அந்த லெட்டர், செவ்வகத்துலேயும் இருக்கணும். ஓகேவா? எஃப் அப்படிங்கிறது செவ்வகத்தில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் வட்டத்தில் இல்லை. ஓகேவா? ஆனால் ஜி அப்படிங்கிறது வந்து பாருங்கள் செவ்வகத்தில் இருக்குது ப்ளஸ் வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது. அதேமாரி கே அப்படிங்கிற லெட்டர் செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்குது, என்னது வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது. அப்போ ஜியும் கேயும். ஆனால் ஹச் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அது முக்கோணத்துக்குள்ளே இருக்குது. டி அப்படிங்கிறது வந்து நமக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா அது செவ்வகத்துக்குள்ளே இல்லை. ஓகே, நமக்கு ஏன்னா நீச்சல் வீரர்கள் தான் வேணும். அப்போ இந்த 2 பேர் மட்டும்தான் நமக்கு நீச்சல் வீரர்கள். அந்த 2 பேரில் எப்படி யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி அப்படிங்கிறவங்க வந்து என்னது?
டென்னிஸ் வீரர் தான் உயரமான மனிதர் தான். ஆனால் என்னது டென்னிஸ் விளையாட மாட்டாங்க. உயரமான மனிதர்கள் தான் நீச்சல் வீரர் தான். ஏன்னா செவ்வகத்துக்குள்ளே தான் இருக்காங்க. வீராங்கனை அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், இந்த சதுரத்துக்குள்ளே தான் இந்த ஜி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த கே அப்படிங்கிறது வந்து இந்த சதுரத்துக்குள்ளே இல்லை. பெண் அப்படிங்கிறவங்க வந்து யார் சதுரத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேவா, சி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ இதே கொஸ்டினில் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். அதே கொஸ்டினில் ரெண்டாவது கொஸ்டின். உயரம் குறைவான டென்னிஸ் விளையாடும் நீச்சல் வீராங்கனைகளை எந்த எழுத்து குறிக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. சதுரம்னா நமக்கு என்னது பெண். சதுரம்னா பெண், அதில் நம்ம எழுதி வச்சோம்னா அதேமாரி தான். முக்கோணம்னா நமக்கு யார், டென்னிஸ் வீரர்கள், டென்னிஸ். அப்புறமா வந்து செவ்வகம்னா நீச்சல் வீரர்கள், வட்டம்னா வந்து உயரமானவர்கள். ஓகேவா. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க, உயரம் குறைவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த வட்டத்தில் உள்ள யாருமே வரமாட்டாங்க. ஓகேவா, அப்போ வட்டத்தில் உள்ள யாருமே நமக்கு வரமாட்டாங்க. அடுத்து என்னது, டென்னிஸ் விளையாடுறவங்க வந்துடுவாங்க. டென்னிஸ் விளையாடுறவங்க யார், முக்கோணத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. ப்ளஸ் நீச்சல் வீராங்கனைகள். ஓகேவா, அப்போ டென்னிஸும் நீச்சல் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறவங்கள தான் நமக்கு வேணும். கண்டிப்பாக உயரமானவங்க வந்து வரக்கூடாது. ஏன்னா உயரம் குறைவானவங்க அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ரவுண்டில் இருக்க யாருமே நமக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ரவுண்டில் இருக்க எல்லாருமே உயரமானவங்க. ஓகேவா, அது போக முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் காமனாக இருக்கிறத பாருங்கள். முக்கோணம் இருக்குது, அது போக முக்கோணமும் செவ்வகத்துலேயும் பாருங்கள். முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் என்னது நமக்கு காமனாக இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் காமனாக இருக்கிறவங்க வந்து எஃப், ஜி, அப்புறமா வந்து ஹச். இவங்க அந்த எஃப், ஜி, ஹச் இந்த இவ்வளோ பேர் தான் முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் காமனாக இருக்காங்க. ப்ளஸ் அந்த ஜியும் ஹச் மட்டும்தான் முக்கோணத்துக்கும், யார் இந்த ஜியும் ஹச் மட்டும்தான் முக்கோணத்துலேயும் இருக்குது, செவ்வகத்துலேயும் இருக்குது. இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து இது வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. வட்டத்தில் இருக்கவங்க யார், உயரமானவங்க. ஆனால் நமக்கு உயரமானவங்க வந்து தேவை கிடையாது, உயரம் குறைந்தவங்க தான் வேணும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது, இவற்றில் எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஆன்சர் வந்து இவற்றில் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. டென்னிஸ் விளையாடாத நீச்சலும் தெரியாத பெண்களை எந்த எழுத்து குறிக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து சதுரம் அப்படிங்கிறது வந்து பெண். ஓகேவா, அப்போ பெண்கள், நீச்சலும் தெரியாத பெண்களை வந்து நீச்சலும் தெரியாத பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெண்களில் தான் வரும். ப்ளஸ் முக்கோணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, முக்கோணம் அப்படிங்கிறது டென்னிஸ் விளையாடுறவங்க. ஓகேவா, முக்கோணம் அப்படிங்கிறது டென்னிஸ் விளையாடுறவங்க. செவ்வகம் அப்படிங்கிறது வந்து நீச்சல் வீரர்கள், வட்டத்தில் இருக்கவங்க உயரமானவர்கள் அப்படிங்கிறது. ஓகேவா, செவ்வகத்தில் நீச்சல், முக்கோணம் வந்து டென்னிஸ். ஓகே, நீச்சல் வீரர்கள் செவ்வகத்தில் இருக்கவங்க. அப்போ வந்து எனது டென்னிஸ் விளையாடாதவர்கள். அப்போ நமக்கு சதுரத்தில் இருக்க எழுத்து வந்து வராது. ப்ளஸ் என்னது, நமக்கு வந்து நீச்சல் தெரியாத பெண்கள். ஓகேவா, அப்போ முக்கோணத்தில் இருக்க எழுத்துமே நமக்கு வராது. ஆனால் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு சதுரத்துலேருந்து தான் வரும். ஓகேவா, அப்போ சதுரத்துலேருந்து பார்க்கும்போதுல நமக்கு பாருங்கள் எந்தெந்த எழுத்துலாம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது, அதாவது நமக்கு டென்னிஸுக்கும் நீச்சலுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னிங்கன்னா எந்த எழுத்துலாம், இந்த டி, சி, ஜி, ஹச் அப்படிங்கிற அந்த 4 எழுத்து தான் நமக்கு பொதுவாக இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஜியும் ஹச்சும் வந்து எனது டென்னிஸ்லேயும் இருக்காங்க, ப்ளஸ் நீச்சல் இருக்காங்க. அதேமாதிரி சியும் வந்து எனது டென்னிஸ்லேயும் இருக்காங்க, நீச்சல்லையும் இருக்காங்க. இதில் இந்த டி அப்படிங்கிறது மட்டும் தான் பெண். அது வந்து டென்னிஸ்லேயும் இல்லை, நீச்சல்லையும் இல்லை. அப்போ பொதுவாக இருக்கிறது எது, டி தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு டி. ஓகேவா, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். டென்னிஸ் விளையாடாத நீச்சல் அடிக்கும் உயரமான ஆண்களை எந்த எழுத்து குறிக்கிறது அப்படிங்கிட்டு இருக்காங்க. டென்னிஸ் விளையாடுறவங்க. ஓகே, இதில் வந்து முக்கோணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு டென்னிஸ், செவ்வகம் வந்து நீச்சல், சதுரம் வந்து பெண், வட்டம் வந்து நமக்கு உயரமானவங்க தானே. இதில் வந்து டென்னிஸ் விளையாடாதவர்கள். டென்னிஸ் அப்படிங்கிறது முக்கோணம். ஓகேவா, அப்போ முக்கோணத்தில் இருக்கவங்க நமக்கு வந்து வரமாட்டாங்க. நீச்சல் அடிக்கும் உயரமான ஆண்கள். நீச்சல் அடிக்கிறவங்க வந்து யார், செவ்வகத்தில் தான் இருப்பாங்க. உயரமானவங்க வந்து நமக்கு எதிராக இருப்பாங்க, வட்டத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் உயரமானவங்களும் ப்ளஸ் என்னது நீச்சல் அடிக்கிறவர்களும். அப்போது இது நீச்சலுக்கும் உயரமானவங்களுக்கும் பொதுவாக இருக்கிறது எது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நீச்சல் இது வரைக்கும் தானே இருக்குது. அதில் எதெல்லாம் இருக்குது, நமக்கு நீச்சலுக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து ஜி, ஹச், கே அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஹச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஹச் அப்படிங்கிறது முக்கோணத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இது வந்து முக்கோணம் அப்படிங்கிறது டென்னிஸ். அப்போ டென்னிஸ் விளையாடுறவங்க வந்து நமக்கு தேவை கிடையாது. அதேமாரி ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சதுரத்துக்குள்ளே இருக்குது, அது வந்து பெண். ஓகேவா, நமக்கு ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு வராது. கே அப்படிங்கிற லெட்டர் மட்டும் தான் வரும். இப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா, கே. ஓகே, இதோட வந்து நமக்கு வந்து வெண் வரைபடங்கள் வச்சு வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.